சளியை குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி மருந்து கிடையாது. கண்ட தைலத்தை வாங்கி தடவுறதுக்கு நீங்கள் வீட்டிலேயே செய்து இதை ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மழை காலம் வருது, அப்போ இது ரொம்ப யூஸ் ஆகும். அந்த ரேஷியோ மட்டும் தப்பாக போட்டுறாதீங்க. Vannakam Makkale and welcome back to the life of Tang. Iniki we have Daddy with us again. Hi Daddy. Hello. So iniki நம்ம யூசுவலா அந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இல்லாம Daddy has something new to share with us. என்ன பார்க்க போறோம் Daddy? I am going to share one more interest of mine which is related to natural medicine. சில நாட்களாக எனக்கு இருக்க ஒரு ஆர்வம் இது. இப்போ எல்லாரும் அலோபதிக் மெடிசனை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்க தீமைகள் அவங்களுக்கு புரியுது. ஒரு சாதாரண சளிக்கு கூட அவங்க போடுற தைலம் ஒரு அலோபதிக் தைலம். அதில் இருக்க கெமிக்கல் உடலுக்கு அந்நேரத்துக்கு ஏதோ நிவாரணம் கொடுத்தாலும் முக்கால்வாசி நேரம் அது தீங்கு தான் விளையும். அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கையான முறையில் இந்த சளிக்கு மருந்து தயாரித்தல் இந்த மாதிரியெல்லாம் நான் ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி சளி வந்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க சளி என்ன சொல்லுவாங்க, 7 நாள் கண்டிப்பாக இருக்கும் என்ன மருந்து கொடுத்தாலும். அலோபதி மருந்தை பொறுத்த வரைக்கும் சளிக்கு என்ன பண்ணுதுன்னா அது சளியை பழுத்து வெளியே வர விடாது. அது அப்படியே உள்ளேயே அடக்கி அப்படியே அந்த கபத்தை நம்மளுடைய மோஷனில் வெளியே கொண்டு வருவோம்னு டாக்டருங்க சொல்லுவாங்க. இட் இஸ் சப்ரெஷன். அது தப்பு. அது இட் லீவ் பிஹைண்ட் மோர் பாய்சன் இன் த பாடி தென் கிளியரிங் த இன்ஃபெக்ஷன். இதனால நான் சளிக்கு இன்னைக்கு ஒரு தைலம் சொல்ல போகிறேன். 3 பொருட்கள் தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். ஒன்று ஓம உப்பு. உப்புன்னு சொல்கிறது அஜ்வைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த விதைகள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வகையான உப்பு. உப்புன்னு சொல்லும்போது என்னையா இது புதுசாக இருக்குது உப்புன்னு சொல்கிறாருன்னா, இது ஹோமியோபதியிலே இந்த மாதிரி சால்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹோமியோபதியிலையும் இருக்குது இந்த பழக்கம். இது நம்ம தமிழ் வைத்தியத்திலையும் ரொம்ப நாளாக தொன்று இருக்க ஒரு பழக்கம். இந்த ஓம உப்போடு சேர்த்து இப்போ நம்ம புதினா உப்பு மின்ட்டிலேருந்து ஒரு சால்ட், நேச்சுரல் சால்ட் எடுத்திருக்காங்க. இந்த மின்ட் எப்போவுமே சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதோட முக்கியமாக எல்லா தைலங்கள்லேயும் அலோபதியில் போடுறது கேம்ஃபர், அதாவது கட்டி கற்பூரம். இது டபுள் தி அமௌண்ட். இது 10 கிராம், இது 20 கிராம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சுத்தமான ஒரு காலி ஜாடி எடுத்துக்கிட்டேன், கண்ணாடி ஜாடி. அதில் இந்த 3ஐயும் முதல் உள்ளே போட போகிறேன். அதோடைய ஸ்மெல்லே ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். இந்த பேக்கெட்டில் இருந்து ஏன் இவ்வளோ நேரம் நான் வெளியே எடுக்காமல் இருந்தேன்னா, இந்த பேக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் எவாப்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதை திறந்து வச்சா காற்றுல அது எவாப்ரேட் ஆகிடும். கட்டி போடுறது உள்ளே போடுறேன். 3ஐயும் உள்ளே போட்டாச்சு. 3ஐயும் போட்ட உடனே என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் மருந்து தயாரிக்க பண்ண போகிறோம். இது ஒரு வித்தை, உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்க போகுது. இது உள்ளே போட்டுட்டு என்னடா இவர் இதுதான் மருந்தான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதுதான் மருந்து. ஆனால் இதை வேடிக்கை பாருங்கள், இந்த ஜாரை நல்லா குளுக்கணும். இது குளுக்க இதுலேருந்து ஒரு நீர் வெளியே வரும். ரொம்ப நேரம் பேஷண்ட்டாக குளுக்கணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் டிசால்வ் ஆக ஆரம்பித்து லிக்விடாக மாறும். எல்லாராலையும் நம்ப முடியாது. என்ன இது சாலிடாக இருந்தது, இவர் உள்ளே வச்சு குளுக்க தண்ணி ஊற்றுனீங்களா உள்ளேன்னு கேட்பாங்க. இப்போ இந்த லிக்விடை என்ன பண்ணலாம், இதை நீங்கள் எந்த வகையான தைலம் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சளிக்கு என்ன பண்ணுவீங்க, நெஞ்சில் அந்த ஆயின்மெண்ட் தடவி, அது மாதிரி நெஞ்சில், முதுகில், காது பின்னால் இதெல்லாம் போட்டிங்கன்னா அடுத்த நாள் தூங்க போகிறதுக்கு முன்னால் இதை தடவிட்டு தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்கள் சளி அப்படியே ஃபுல்லாக உள்ளேருந்து வெளியே பழுத்து வந்துடும். மேக்ஸிமம் 2 நாள் இது போட்டாலே போதும். சொன்ன மாதிரி இட் ஹஸ் டேக்கன் அஸ் அபவுட் 15 minutes, 15 நிமிஷம் ஆகிருக்கு. நான் குளுக்க ஆரம்பித்து கை கொஞ்சம் வலிக்கும், ஆனால் பரவாயில்ல. இந்த உப்பு எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த உப்பு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைன்னா நம்ம மெட்ராஸில் பேர் போன ஏரியா கச்சேரி ரோடு. அங்கே போய் யாரை கேட்டிங்கனாலும் நாட்டு மருந்து கடைகளை காட்டுங்கன்னா அங்கே கச்சேரி ரோடு புக்கில் டுவர்ட்ஸ் சாண்டோம் சர்ச்சுக்கு போகும்போது கச்சேரி ரோடில் அந்த லாஸ்ட் கட்டிங்கில் இருக்குது.
10 கிராம் ஓம உப்பு, 10 கிராம் புதினா உப்பு, 20 கிராம் கெட்டி கற்பூரம். இப்போ இதை நீங்கள் எடுத்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே உங்களுடைய டேங் இதை பல தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நான் அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இதோட பவர் தெரியும். அவங்களுடைய அனுபவங்களை அவங்க சொல்லட்டும். எனக்கு கூட இப்போ ரீசெண்டாக இந்த மண்டை சளின்னு சொல்லுவாங்கல்ல, ஹெட் கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக அப்படியே ஏதோ உள்ளுக்குள்ளேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் இந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணேன். நைட் வந்து வெறுமனே ஒரு ஹேண்ட்கர்ச்சிஃப்ல அது போட்டுட்டு ஐ வாஸ் ஸ்மெல்லிங் இட் அண்ட் தலையில் நல்லா தேய்ச்சேன். அப்புறம் காது பின்னாடி கழுத்தில் இதெல்லாம் தேய்ச்சிட்டு படுத்தேன். நெக்ஸ்ட் மார்னிங் எனக்கு தலைவலியும் போயிடுச்சு, இந்த மாதிரி உள்ள இருந்த அந்த ஃபீலிங்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி 2 நாள் பண்ணேன் and then that's it. இவ்வளோதான், நிறையலாம் எடுக்க வேணாம். just take a little bit, put it on your hanky and the whole day the smell will be there. Just 1 drop on your hanky. Okay, thank you daddy for this home remedy. இந்த மான்சூன் சீசன்ல எல்லார் வீட்லயும் ரொம்ப தேவைப்படுற மெடிசன் இதுவாக தான் இருக்கும். So if you like this video, please give it a thumbs up and இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா லைஃப் ஆஃப் டேங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and please hit that notification button. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ you will receive a notification. So I'll see you soon with another interesting content. அது வரைக்கும் மாஸ் பண்ணுங்க all of you. Bye bye.